வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளதா என்றால், குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மிதுன ராசியில் சனியும் செவ்வாயும், மேச ராசியில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிரன், குரு 12ஆம் இடத்தில் மிதுன ராசியில் குரு. நல்லதும் கெட்டதும் ஒரு நொடியில் நடக்கும். அதுக்கு உதாரணம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற 2026 தேர்தல். திரு மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் தபாக கட்சியின் தலைவர் வெற்றி பெற்று உள்ளார். இத்தனையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு, விரயஸ்தானத்தில் குரு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் பாம்பு, மனைவி ஸ்தானத்தில் பாம்பு, கணவன் ஸ்தானத்தில் பாம்பு, வேலை செய்கிற இடத்துல தொழில், குடும்பம், பிள்ளைகள் மூலமாக பாம்பு. அடுத்து ராகு 8இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சூரியன் உச்சம் பெற்றுள்ளார். ஜீவனஸ்தானத்தில் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார். ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார். அதனால் அரசாங்கம் மூலமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அரசு சார்பாக வேலைகள், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை மூலமாக, சூரியன் என்பது தந்தை கிரகம், அப்பா கிரகம், அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படும். அடுத்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பார்வை, சுகஸ்தானத்தில் குரு பார்வை, ராஜயோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, கெட்டதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு. சுகஸ்தானம். இப்போ முதலமைச்சராக சுகத்தை அனுபவிக்கப் போகிறார் நமக்கெல்லாம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதே போல 6ஆம் இடத்துல குரு பார்வை, மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் ரணரோக சத்துரு என்பார்கள். எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடத்தில் குரு பார்வை. குருவோட பார்வை ரொம்ப முக்கியம். அது இப்போ வேலை செய்யும். எதிரிகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள எதிரிகள் விலகுவார்கள், உங்கள் சுற்றி உள்ள எதிரிகள் விலகுவார்கள். இன்னும் அடுத்த ஒரே மாதத்தில் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறப் போகிறார். உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்க இருப்பதால் திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து மறுமணத்திற்காக காத்திருப்பவருக்கு மறுமண வாய்ப்புகள் உண்டாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் விலகக்கூடிய உதவிகளை ஒரு உற்ற நண்பர்கள் உதவி செய்வார்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்வதற்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய சுப மாற்றங்களை நோக்கி கடகராசி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடகராசினியர்கள் ஏறக்கூடிய ஒரு 6 வருடங்களுக்கு மேலாக பலவிதமான துன்பங்கள், பலவிதமான நஷ்டங்கள், எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம், மனைவியை பிரிஞ்சு இருக்கிறது, கணவனை பிரிஞ்சு இருக்கிறது, வீட்டில் ஒரு மனவேதனையான நிகழ்வுகள் நடக்கிறது. பிள்ளைகள் மூலம், ஆண் பிள்ளைகள் மூலம் நிம்மதி இல்லை, பெண் பிள்ளைகள் மூலம் நிம்மதி இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லை, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லை. காலேஜ் பணம் ஃபீஸ் கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. படிப்பு சில பேர்களுக்கு ஏறலை. கடகராசி மாணவர்களுக்கு அதெல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கும். உங்கள் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள், வெற்றி உண்டாகும் கடகராசிக்கு. அதாவது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி ஆவதற்கு 1 மாதம் முன்பே சில நன்மைகள் செய்யும். அல்லது ஒரு மாதம் குரு பெயர்ச்சி நடந்து 1 மாதம் கடந்த பிறகு நன்மை செய்யும். அதே போல சனி பெயர்ச்சி 3 மாதங்களுக்கு முன்பாகவே நன்மை செய்யும். அல்லது 3 மாதம் சனி பெயர்ச்சி நடந்து 3 மாதங்கள் கழித்து நல்லது செய்யும். இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி விலகிவிட்டது. பாக்கியஸ்தானத்தில் சனியோடு செவ்வாய் இணைந்து உள்ளார். வீடு கட்ட யோகம், வீடு கட்ட முயற்சி செய்வோருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபடுங்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி, நன்மைகள் கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். கடகராசிக்கு எப்பவுமே, இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே
கடவுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ நீங்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு அந்த கோயிலில் போய் தரிசனம் சாமி கும்பிட்டு வந்தார். சீரடி பாபாவும் கும்பிட்டு வந்திருக்காரு. இது போன்ற நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நன்மைகள், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, ஆண் குழந்தை பிறக்கிறது, ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி சூரிய பகவான். சூரிய நாராயண பெருமாளையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது. ஒரு முறை வழிபட்டேன், ஒரு வாரம் சென்றேன், அடுத்த வாரம் போனேன், 9 வாரம் போனேன், நல்லது நடக்கலைன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அதாவது கெட்டது நடக்காமல் இருந்தால் போதும், நல்லது தாமாக நடக்கும். உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் திறமைகளை அதிகரித்து கொள்ளுங்கள், முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். கடகராசிக்கு இனி ஒளிமயமான எதிர்காலம், நிச்சயம் நன்மைகள் நடக்கும். இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ போடுறேன். அதன் அடிப்படையில் இப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றுவதால் நிச்சயம் திருமணம் பேசி கெட்டு போய் நின்று போனவங்களுக்கெல்லாம் அதே நல்ல பெண்ணு, நல்ல கணவர் உங்களுக்கு அமைவார். விவாகரத்து நிலையில் இருப்பவருக்கு விவாகரத்து விலகும். நிறைய சுப மாற்றங்களை நோக்கி கடகராசி இனி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் முயற்சிகளை மட்டும் தொடருங்கள். வெறும் ஜாதகம் பார்த்தால் மட்டும் எதுவும் நடந்து விடாது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர வேண்டும். முயற்சியே வெற்றியை கொடுக்கும். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய இன்னொரு கிரகம் சனி பகவான். கடகராசிக்கு சனிக்கும் சந்திரனுக்கும் பகை இருந்தாலும் 7 கலத்த ஸ்தானாதிபதி. நல்ல வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க, நல்ல கணவர் அமைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு சனி பகவான் காரணம். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அடுத்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள், வெற்றி உண்டாகும். கடகராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும், எல்லா சந்தோஷமும், நோயில்லாத வாழ்க்கையும், குறைவற்ற செல்வமும், சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாக எல்லா கடவுள்களும், எல்லா மதத்தை சார்ந்த கடவுள்களும் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க.